மசாலா பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 4 காஞ்ச மிளகாய், ஒரு 2 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, ஒரு 4 பல்லு பூண்டு. இதுதான் தேவையான பொருள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து வச்சுருக்கிறத எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இதில் வறுத்த வேர்க்கடலையும் நம்ம போட்டிருக்கோம். இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு கடுகு, 2 பல் பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்குக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான கரம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. கிழங்கு நம்ம ஒன்றா வதக்கியாச்சு. அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறத உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மசாலா பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு மசாலா பொடி கறி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வந்திருக்கு. நல்ல மொறுமொறுன்னு இருக்குங்க. இது லெமன் ரைஸுக்கு நல்ல காம்பினேஷன். தொட்டுக்கிறதுக்கு அரிசி அப்பளம், தயிர் சாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள்.